இந்த வீடியோ பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாலையா ஃபேன்ஸ் கிடையாது. இந்த வீடியோ ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்வைப்லாம் பண்ணுறது யார்? கை தட்டலாமே கொஞ்சம். நீ நம்ம பார்க்க போகிறது நோ லாஜிக் சீன்ஸ். ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா? பாலையோட படங்கள் தான் பார்க்க போகிறோம். அப்படி ஒரு வீடியோவை பார்த்துடலாம். இப்ப வரைக்கும் என்னோட அனுபவத்துல இவ்ளோ அடிபட்ட பேஷண்ட் உயிர் பொழைச்சது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல. இன்னும் ஒரு வாழ்க்கையில ஏதோ சாதிக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் இந்த மனுஷன் இன்னும் உயிரோட இருக்காரு. இவர் சாதிக்க வேண்டியது இருக்குன்றதால இவர் இன்னும் பார்த்தா உயிரோட இருக்காரு. இவர் பார்த்தா ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. அவங்க கம்பெனியில் ஒரு பொண்ணு வந்து ரொம்பவே மன உளைச்சலாகி மேலேருந்து குதிக்கலாம் அப்படின்ட்டு மாடிக்கு மேலே போயிட்டான். நீ உயிரோட இருந்தாதான் உன்னோட குடும்பமும் நல்லா இருக்கும். நான் சொல்றத தயவு செஞ்சு நீ நம்பு. I'm sorry sir. எப்படிப்பா இது? அங்கேருந்து குதிக்கிறாங்க, அதுக்குள்ளேயே ஒரு ஹெலிகாப்டர் குச்சி காப்பாற்றிடுறாரு. சரி, காப்பாற்றுனது இல்லாமல் ஒரு காலை வர பாருங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை குதிச்சு வச்சு இவர் காப்பாற்றிட்டாரு. ஆனால் பொண்ணுக்கு இன்னும் வாழ பிடிக்கல. நான் செத்துறேன்னு விட்டுருங்க விட்டுருன்னு கெஞ்சுறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இல்ல சார் நான் செத்துறேன், என்ன விட்டுருங்க சார். அப்ப செத்துரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சாகரன்னு சொன்ன அதுக்குள்ள உனக்கு உயிர் மேல அவ்வளவு ஆசை வந்துருச்சா? இவர் மேலே தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. பைலட்டை பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த சைடு மிரரில் பார்த்துட்டு மேலே தூக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹெலிகாப்டர் மேலே தூக்குது. இப்போ அடுத்த சீன் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் விஜய் சார், அஜித் சார் பற்றி தான் அவங்களுக்கான ஸ்டைலை வந்து மாசாக காட்டியிருப்பாங்க நம்ம படத்தில். ஆனால் இங்கே நம்ம பாலையாக்கு எந்த சீனை பார்த்தீங்கன்னா மாசாக காட்டுறாங்கன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பாக்கு எப்படி போடணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பாலையா தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாரு. நல்ல வேலை இந்த சீனை யாரும் தமிழ்நாட்டில் பண்ணல. பண்ணியிருந்தா அது இதுன்னு போட்டு தாளிச்சிட்டு இருப்பாங்க. ஏங்க காந்தின்னு பேர் வச்சதுக்கே பண்ணுறாங்கன்னா இந்த சீன் என்ன பண்ணுவாங்க? அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. ஏன்னா காந்தி பேர் வச்சாலே சரக்கு கொடுறேன்னு அர்த்தம் சார். இது என்னையா கேள்வி கேட்குற? இப்பெல்லாம் கேள்வி கேட்டால் தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும். ஆனால் பாலையா பவரே பவர் தான். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா விவசாயி யாருன்னு போய் அவர்கிட்ட கேட்க வில்லன் என்ன பண்ணுறாரு? திமுறா ஒரு பதிலை சொல்கிறாரு. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு மூக்கில் இருந்து அப்படி ரத்தம் ஒழுகுது. விவசாயிங்கிறவன் யாருடா? பூமி கிட்டயும் ஆகாயத்துக்கிட்டயும் கையேந்தி நிக்கிற பிச்சைக்காரன்டா. என்னடா என் மூக்குல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. பக்கத்தில் கேட்குறாரு, என்னப்பா இது மூக்கில் ரத்தம் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டா, இவர் தானே அடிச்சாரு. ஓ இதெல்லாம் தெரியல உனக்கு? அதாவது அடி வாங்கினவருக்கே தெரியல என்ன ஆச்சுன்னு. ஆனால் பக்கத்தில் இருந்தவர் பார்த்தீங்கன்னா எங்க உங்களை தாங்க அடிச்சிருக்காங்க அப்படின்றாரு. பார்த்தா மூக்கில் அது எப்படி அடிச்சிருக்காருன்னு பாருங்க. கையேந்தி நிக்கிற பிச்சைக்காரன்டா. முடியல முடியல. டே ஃப்ளாஷுக்கே டஃப் கொடுக்குறீங்களா நீங்கள்? டே எங்கடா போதீங்க உங்கள் லாஜிக்? சரி, இப்போ இது எல்லாத்தையும் விட ஒரு பயங்கரமான ஒரு டைலாக் சொல்ல போறாரு. என்ன நல்லா பார்த்துட்டு என்கிட்ட என்ன பிடிக்கலன்னு சொன்னா அத நான் சர்ஜரி பண்ணி மாத்திப்பேன். என்ன என்ன எழவியாது? இப்படி கேட்குற ஹீரோயின் எதை நல்லா பாரு அப்படின்னு சொன்னாங்கன்றத எப்படி காட்டுறாங்கன்னு பாருங்க. இப்ப பாரு, மேல இருந்து கீழே வரைக்கும் ஈரமாகற மாதிரி பேசுறீங்க. யாருங்க நீங்க? ஈரமாகற மாதிரினா நீங்க பேசின பேச்சுக்கு பயந்து உடம்பெல்லாம் வேர்த்து ஈரமாயிருச்சு. உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. நல்ல வேலை வேற எதையும் சொல்லலை. இவர் தான் பெரிய மண்ணுனாச்சே. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட அம்மா, அதை வளர்ப்பம்மா, அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய்ட்டு பூஜை போடலான்ட்டு போகிறாங்க. அங்கே பூஜை போடும்போது அடியாட்கள்லாம் வர. இப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. நினைச்சாலே பயமா இருக்கு. எனக்கும் தான் பயம் எதுக்குமா? இப்ப இங்க யாரு வந்தாலும் அலறி ஓடிதான் ஆகணும். சிங்கம் வந்துட்டு இருக்கு பாருங்க. சிங்கமா சிங்கமா அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. சிங்கனோட பக்கத்தில் வந்து சிங்கமா ரியாக்ஷன் இருக்கு. சரி, சிங்கம் தான் வருது. எப்படி வருதுன்னா சும்மா அடிச்சு போட்டு வராது. இது எப்படிடா சாத்தியம்? அவர் அங்கேருந்து காரை சுற்றிக்கிட்டு வராரு. வரும்போதே பார்த்தா ஷீல்டோட வராரு. அதுவும் கார் டோரை உடச்சிக்கிட்டு இடிச்சு அடுத்த செகண்டே போச்சுன்னு வராரு.
இப்படி ஒரு சீனை நான் எந்த படத்துலையும் பார்த்ததில்ல. இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலையாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தொல்லை பண்ணுற குடும்பம். இந்த வருஷமாவது கல்யாணம் பண்ணிக்குவியா? நானே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச பாட்டிமா. இங்க ஒரு பொண்ணுக்கு நான் பைத்தியம். உங்க முகம் அந்த மாதிரிங்க. அதுக்கு அவர் பார்த்தா இல்லை நான் பொண்ணெல்லாம் பார்த்துட்டேன். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்மளோட குடும்பத்துக்கு அப்படி பொருத்தமாக இருப்பான். நம்ம தமிழ் பொண்ணு தானே? பச்சை தமிழ்ச்சி. நம்மளோட கல்ச்சர், அதாவது நம்மளோட பாரம்பரியம் இருக்கிற பொண்ணா காட்டுறாங்க. இதுலேயும் ஒரு சீன் நீங்கள் பார்த்தீங்களா? இவங்க வந்து அந்த டேரக்டர் என்ன பண்ணியிருப்பாரு, பீச்சில் இறங்கி நடந்தவாமா ஒரு நல்லா போஸாக நடந்தவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களும் நடக்க போயிருக்காங்க. அப்போ என்ன இருக்கு பாருங்க. அதான் இவங்க மேலே அடிச்சு இவங்களே தள்ள பார்த்துருக்கு. டேரக்டர் இல்லை ஷார்ட் நல்லா இருக்கு எடுத்து போடுங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. போலீஸ் என்ன சிக்க வைக்கலான்னு பாக்குற நீ? நான் ஏன் போடுறேன்? அகத்திக்கிறதுங்கிறவனா? நான் கத்தியையும் சுத்தியையும் சேர்த்து தின்னவன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவரே சொல்ல இவர் கத்தி முட்டி சேர்த்து யாரா நீங்கள்? இப்போ என்ன அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ரவுடி எடுத்து தம்பியை அரெஸ்ட் பண்ணிட்டாரு போல இவர். இப்போ அவர் வந்து ஒரு டைலாக சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர், என் தம்பியை விடலைன்னா உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? ரவுடிக்கு இங்க நாக்காளி இல்ல, லாக்அப் மட்டும் தான் இருக்கு. என்ன உட்கார சொல்ல மாட்டியா? நீ நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம செய்றேன். மீச முளைச்ச ஆம்பளனா, இடுப்புல அரணா கயிறு கட்டணும். என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? மீசம் முடிச்சா அவங்களும் இடுப்பில் இருந்தாங்க. எங்கேந்திரா டைலாக் சொல்கிறீங்க? இதே போல் இன்னொரு வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.